மக்களே வணக்கம். இன்றைக்கி நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னா, நேற்று மளிகை கடைக்கு போயிருந்தோம். மளிகை ஜாமான்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் மளிகை கடைக்கு போயிருந்தோம். நானும் என் வீட்டுக்காரர் கடைக்கு போயிருந்தோம். அப்போ நிறைய பேர் கோதுமை பேக்கெட்டாக வாங்கியிருந்தாங்க. பார்த்தா ஒரு 5-6 பேர் கோதுமை பேக்கெட்டாக வாங்கியிருந்தாங்க. நான் உடனே கேட்டேன், என்னங்க வீட்டில் சப்பாத்தி செய்ய போகிறேன்னு கேட்டேன். இல்லை, வீட்டில் கோதுமை தோசை செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. கோதுமை தோசை நல்லாயிருக்கும் கேட்டேன். நல்லாயிருக்கும் சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டு ரொம்ப ஆசையாயிடுச்சு. உடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இதுமாரி கோதுமை தோசை செய்யலாமா, கோதுமை பேக்கெட் வாங்கிக்கலாமான்னு கேட்டதுக்கு கோதுமை பேக்கெட் வாங்கிக்கலான்னு சொன்னார். உடனே நான் 2-3 பேக்கெட் வாங்கி வீட்டுக்கு வந்தேன். மாமியார் என்ன வாங்கியிருக்கேன். டைமில் கோதுமை பேக்கெட் வாங்கியிருக்கா, மளிகை ஜாமான் சொன்னேன். எது கோதுமை பேக்கெட் வாங்கியிருக்கேன், நான் கோதுமை தோசை போட சொன்னேன். அப்போ வீட்டை செஞ்சது எடுத்து குப்பையில் போகிறதா? அது யார் தின்றது? நாங்களே இழிச்சு வாயினா இப்படி கோதுமை தோசை சாப்பிட்றியா, கோதுமை தோசை குப்பையில் போட்டு இருக்கிறத தின்னுன்னு சொன்னாங்க. எனக்கு கேட்டவுடனே ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுச்சு. உடனே எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் இருந்தவர், இதே உன் பொண்ணாக இருந்தால் அது பேசியிருக்கியா, பொறுமையாக பேசியிருக்குல்ல, அம்மா இன்றைக்கி செய்ய வேணாம், நாளைக்கு சாப்பிடுமா, இருக்கிறது இன்றைக்கி சாப்பாடை சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடுன்னு சொல்லியிருக்கல, இதே அடுத்த வீட்டு பொண்ணால் இப்படி தான் பேசுவேன்னு கேட்டார். உடனே எங்கள் மாமியார் பொண்ணதை கேட்காம போயிட்டு, ஐயோப்பா ஒரு பேயாட்டம் ஆடிச்சு. என்னன்னா, நெஞ்சில் அடிச்சிச்சு, வயிற்றுல அடிச்சுன்னு, ஐயோ என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டானே, என் பிள்ளை என்னையே எதிர்த்து பேசுகிறானே, வாண்டிதாசன் ஆகிட்டா, என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சுட்டா, பாதி என் பிள்ளைய பேசுறது ஒரே கற்று. நான் என்னங்க பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல. ஒரு கோதுமை தோசை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறதுக்கா இவ்வளோ பெரிய விஷயம்? நீங்களே சொல்லுங்கள், கோதுமை தோசை சாப்பிடக்கூடாதா? இந்த வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்னைக்கு கொடுங்க. நன்றி.